புள்ளிக்குள்ள விழும்போது ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இருக்கணும். குணா சாங் எப்படி ஹிட் ஆகாமல் போகும், அதை வச்சு படத்தை தூக்கிட்டாங்க சார். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், அங்கே போகக்கூடாதுன்னு. போகலாம், ஆனால் இங்கே போகக்கூடாத ஏரியாக்கெல்லாம் போகக்கூடாது. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மலையாளத்துக்கும் சூட் ஆகுது. நைஸ் சார் மூவி. இல்லை மலையாள படம் புரியாது, பட் நல்லா இருக்குன்னு சொல்லவும் வந்திருந்தேன். நிஜமாவே மூவி நல்லா இருந்துச்சு. ரொம்ப இல்லை கொஞ்சம் சிலுக்கவே வச்சதை சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க சொல்லும்போது நைஸ் சார், நைஸ் மூவி. அதான் சொல்கிறேன், வெல் டன், சூப்பராக இருந்தது படம், பார்க்கலாம். அதான் சார் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட், ஃபைனலி கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க. எப்படி சார் குணா சாங் எப்படி ஹிட் ஆகாமல் போகும், அதை வச்சு படத்தை தூக்கிட்டாங்க சார். ஆமாம், அந்த பாட்டுக்காக அந்த என்ன சொல்கிறது, உண்டான காயம் எங்கும் அந்த சாங்கை வச்சு லிரிக்ஸை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது படம். சூப்பராக இருந்துங்க படம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே மாஸ் காமிச்சிட்டாங்க எல்லாரும். நைஸ் மூவி, வெரி நைஸ் மூவி. ஆல் ஆஃப் யூ ஷுட் வாட்ச். வெரி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இருக்கணும். They have planned very nicely, they have done it. It's a very great film. All of you should watch it. மூவி நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. மூவி பார்த்தேன் சார், ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல டைரக்ஷன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. சீனரி சூப்பரு. பார்க்கும்போதெல்லாம் நமக்கே வந்து மனசு திக்கு திக்குன்னு இருக்குது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த முயற்சியால் அவர் வந்து உயிர் பெற்று வந்தான்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக நல்ல மோட்டிவேஷன் ஃபிலிம். எக்ஸலன்ட் சார். அந்த புள்ளிக்குள்ள விழும்போது ஜாலியாக இருந்தது. தூக்கம் போது பயமா இருந்தது. நல்லா இருந்துச்சு, ஆனால் மலையாளத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் புரியல. சப்டைட்டில் பார்த்தா செம்மையா இருந்துச்சு. காப்பாற்றின்னு வரும்போது தான் அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வரல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்தது படம். நல்லா உண்மையாக அருமையாக எடுத்துருக்காங்க படத்தை. நல்லா பார்க்க வேண்டிய படம். இந்த குணாக்காகனால இனிமேல் இந்த படம் தான் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அது சூப்பர், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்தது படம். சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த ஓட்டை அந்த அது நல்லா இருந்தது. அது சூப்பராக எடுத்திருந்தாங்க படம். நல்லா இருந்துச்சு மூவி. ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தனால, ட்ரூவாக இருந்தனால போலீஸ் கூட இறங்குறதுக்கு பயப்பட்டாங்க. பட் ஆனால் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க இறங்கி காப்பாற்றினாங்க. நல்லா இருந்துச்சு படத்தோட எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. அது மலையாளம் இருந்ததுனால புரியல, மற்றபடி நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுதான் ஹைலைட். அந்த சாங் தான் ஹைலைட். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். இது வந்து ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல். இது சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையாளம் தெரியாதவங்க கூட படம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். இந்த சாங்கை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம கமலோட குணா படம் பார்க்கும்போது கூட அந்த சாங்கில் அந்த ஃபீல் வந்திருக்காது. இந்த இடத்துல அவரை லிஃப்ட் பண்ணும்போது அந்த படத்தை வந்து அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் எல்லாம் சொல்லும்போது அப்படியே நம்ம கையில் சிலிர்க்க அளவுக்கு இந்த சீன் வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்கு. அந்த ஒரு சீனுக்காக தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ஓடுது. இல்லைனா வந்து தமிழ்நாட்டில் இது பேசப்பட்டிருக்காது, ஓடியா இருக்காது. படம் நல்லா எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து அந்த சாங் வந்து ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம, டேரக்டரோட திங்கிங்கும் செம்ம, அந்த பாட்டை யூஸ் பண்ண விதமும் சூப்பர். தேங்க்யூ. மூவி நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிருக்கு துச்சமாக நினச்சி ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ எஃபைட் போகிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டு தான். அந்த மூமெண்ட்டை நான் டெடிகேட் பண்ணால் எனக்கு எங்கள் அண்ணன் வினோத்னு ஒருத்தர் இருக்கார், ஆர்மியில் இருக்கார். அவருக்கு நான் டெடிகேட் பண்ணலாம். அவரும் எனக்காக லைஃப்பில் எவ்வளோ நாள் ரிஸ்க் எடுப்பார். அந்த படத்தை அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணது ரொம்ப சூப்பர் தான். அது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், நல்ல படம் தான்.